வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக கண்மணி தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக ஐயாண்டவர் வந்திருக்காரு. எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரவணன் கூட வந்துட்டு அவர்கிட்ட மாமா மாமான்னு சொல்லி சந்தோஷமாக பேசினாங்க. அவங்க பையன்கிட்ட மச்சான்னு சொல்லி சந்தோஷமாக பேசி அப்படியே சிரிச்சிட்ருக்குறாங்க. இங்கே பாருப்பா, நீ எவ்வளோ பண்ணியிருக்க, நீ கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும், பிள்ளைங்களோட கூப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சின்ன பையனை வந்துட்டு கார்த்திகை கூப்பிட்றாங்க. அண்ணத்தோட அண்ணமும் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு என் தங்கச்சி பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷமாக, மகாலட்சுமி மாதிரி இருக்கு இந்த பொண்ணு, எல்லாரும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் என் பொண்ணோட கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க. இங்கே பாருப்பா, எத்தனையோ பேர் இருக்காங்க அங்கே முறை செய்கிறதுக்கு, ஆனால் நீ தான் வந்துட்டு என் பொண்ணுக்கு தாய் மாமா இதுவாக வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கண்டிப்பாங்க ஐயா, பேரெல்லாம் போட்டிருக்கேன் அண்ணன் இடத்துல வந்துட்டு உங்கள் பசங்க பேர் கார்த்திக் சரவணன் பேர், நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையும் செய்யணும், குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வரோம். 3 நாள் கல்யாணம், முதல் நாள் வந்துட்டு நிச்சயதார்த்தம், 2ஆவது நாள் ரிசப்ஷன், 3ஆவது நாள் தான் கல்யாணம். நீங்கள் முன்னாடியே வந்துடணும், ஆனால் சரவணா நீ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மச்சான் சொல்ல, கண்டிப்பாக மாமா நாங்கள் வராமல் வேறு யார் வர்றது, நான் கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து இதுவெல்லாம் கொடுத்துட்டு கிளம்ப பார்க்கும்போது அண்ணன் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு போங்க ஐயான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இன்னொரு நாளைக்கு நான் பொறுமையாக வரேன், நீ நிதானமாக எல்லாம் சமைச்சு போடு, விரும்பி சாப்பிட்டு போகிறேன்னு சந்தோஷமாக சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஒரு பக்கம் அண்ணன் வந்துட்டு மேலே வந்து வத்தல் காய போட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக கார்த்திக் போயிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்க, வத்தல் ஒன்று போடவே தெரியல, குடு நான் போகிறேன். ஐயோ சின்னத்தா அவங்க சட்டையெல்லாம் அழுக்காயிட போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் குடுன்னு சொல்லிட்டு அவர் வடகு போட்டிருக்காரு. அண்ணன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இதை கரெக்டாக சரவணன்னு நோட் பண்ணுறாரு. வேணும்னே அவரை வெறுப்பேற்றுறதுக்காக கார்த்திக் வந்து அண்ணன்கிட்ட க்ளோஸாக போயிட்டு அப்படியே அண்ணனோட பேரை வந்துட்டு அப்படியே வடகமாக போடுறாரு. இங்கே பாரு அண்ணன், இந்த வடகத்தை வந்துட்டு நீயே மத்தியானம் உன் கையால் பொரிச்சு எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் தொட்டுக்கிறதுக்கு, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சின்னத்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சரவணன் சாமகாண்டாகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கார்த்திக் வந்துட்டு மார்க்கெட்டில் போய்ட்டு அந்த வசூலெல்லாம் பண்ணிட்டு வராரு. எல்லா இடத்துலையும் போய்ட்டு அவங்க குறைங்க இதெல்லாம் சரி பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நோட் பண்ணிவிட்டு பில்லெல்லாம் கொடுத்துட்டு பணம்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ரோடு சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு வராரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே அண்ணன் வந்துட்டு அப்பளம் பொரிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன்ற பேரை பொரிச்சு வச்சுருக்காங்க. அதை வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்து பார்த்துட்டு, என்ன நீ இது உங்கள் பேர் மட்டும் பண்ணியிருக்கீங்க, என் பேரும் சேர்த்து பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஐயோ நீ வேறம்மா, இது நான் பண்ணல, உங்கள் அண்ணன் பண்ணி வச்சது, இதை பொரிச்சு எடுத்துக்கிட்டு மத்தியானம் ஆஃபீஸ் வரணும்னு சொல்லிட்டாரு, அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே அவங்க சிரிச்சு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க அண்ணத்தை ஒரு பக்கம். இதெல்லாம் ரம்யாவுக்கு தெரிஞ்சால் இன்னும் என்ன காண்டாக போகிறாங்க. சரவணன் இதெல்லாம் பார்த்துட்டு என்னெல்லாம் ட்விஸ்ட்டு பண்ண போகிறாரு, என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். செம வந்துட்டு நல்லாவே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.